Hello students, class 4 English grammar. இந்த வீடியோல நம்ம இங்கிலீஷ்ல grammar பத்தி தான் பார்க்க போறோம். First topic என்ன அப்படினா subject and predicate. First subject என்ன அப்படினா நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்ய போறோம். Who யார் செஞ்சா என்ன அப்படினு சொல்லிட்டு ஒரு क्वेश्चंस வருது அப்படினா அதுதான் நம்ம என்ன செய்ய அந்த வேலையை செஞ்சது யாரு என்ன அந்த மாதிரி क्वेश्चंस வருது அப்படினா அந்த இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். predicate என்ன அப்படினா அந்த சப்ஜெக்ட்ட பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம predicate அப்படினு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். Match the words in column A with column B to complete the sentence. நம்ம column A ல கொஞ்சம் sentence கொடுத்திருக்கோம். அதே மாதிரி column B ல ஒரு சில sentence இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படினா மேட்ச் பண்ணனும். ஃபர்ஸ்ட் column A ல என்ன கொடுத்திருக்காங்க the house. column B ல அது ரிலேட்டடான sentence இருக்குது. அதுல எது மேட்ச் ஆகுது அப்படினு சொல்லிட்டு பார்த்து அந்த மேட்ச் எந்த மேட்ச் ஆகுதோ அத தான் நம்ம மேட்ச் பண்ண போறோம். The house has arranged bricks. அப்போ இதுல what அப்படினு சொல்லிட்டு क्वेश्चन ரைஸ் ஆகுதா ஏனா ஹவுஸ்ல என்ன கலர்ல bricks இருக்கு அப்படினா ஆரஞ்சு கலர்ல செங்கல் இருக்குது. What has arranged bricks? இதுல நமக்கு என்ன क्वेश्चन ரைஸ் ஆகுது what. இப்படி what அப்படினு சொல்லிட்டு இந்த what has arranged bricks அப்படினு சொல்லிட்டு நம்ம क्वेश्चन கேட்டோம்னா house தான் அதுக்குரிய ஆன்சரா இருக்கும். இப்படி வரக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ஜெக்ட் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப இதுல இந்த house அப்படிங்கிறது என்னது சப்ஜெக்ட். has arranged bricks அந்த house பத்தின இன்ஃபர்மேஷன் இது கொடுக்குது. இத நம்ம என்ன சொல்லுவோம்னா predicate அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து the cake is delicious. What is delicious? எது delicious டேஸ்டியா இருந்துச்சு the cake. அப்போ இதுல the cakeங்கிறது subject, delicious அப்படிங்கிறது predicate. அடுத்து the dog barked loudly. அப்போ எது லவுடா bark பண்ணுச்சு அப்படினு சொல்லிட்டு இதுல கேட்டிருக்காங்க the dog. The scooter is broken. இதுதான் subject, இது predicate. The house has a blue door. House அப்படிங்கிறது இதுல subject, has a blue door அப்படிங்கிறது predicate. The girl drives the red car. இதுல who அப்படினு சொல்லிட்டு question ரைஸ் ஆகுதா who drives the red car யார் அந்த ரெட் கலர் காரை டிரைவ் பண்ணது அப்படினு அப்போ இந்த whoங்கற question இதுல ரைஸ் ஆகுது. அப்போ இது subject. The girl அப்படிங்கிறது subject, இது predicate. The cow eats grass. The toy bike has wheels. What has wheels? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன the toy bike அப்படினு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு ஆன்சர் வரும். இதுல the toy bike அப்படிங்கிறது subject, has wheels அப்படிங்கிறது predicate. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா இந்த ரெண்டு क्वेश्चंस நமக்கு ரைஸ் ஆகணும். அதுக்குரிய ஆன்சர் சப்ஜெக்ட்டா இருக்கும். What has a blue door? The house. ஹவுஸ்க்கு தான் ப்ளூ டோர் இருக்குது. அப்ப வாட் அப்படிங்கற क्वेश्चन நமக்கு ரைஸ் ஆயிருக்குது. the house சப்ஜெக்ட்ங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். who drives the red car? யார் அந்த ரெட் கலர் காரை டிரைவ் பண்ணது. அப்போ who அப்படிங்கற இதுக்கு क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வருது the girl. இப்படி சப்ஜெக்ட் நமக்கு ஆன்சரா வருது அப்படினா அதுல என்ன क्वेश्चंस நமக்கு ரைஸ் ஆகுது who or what. who eats grass? the cow. What has wheels? the toy bike. அப்போ the toy bike அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வாட்ங்கற क्वेश्चनக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன the toy bike. சப்ஜெக்ட் ஒரே ஒரு வேர்டா இருக்கும் அல்லனா நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்தது ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கும். The house on the road has a blue door. அதாவது ஒரு ரோட்ல ஹவுஸ் இருக்கு. அதுல ப்ளூ டோர் போட்டுருக்காங்க. அப்ப இது இதுல predicate, இது இதுல சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கும் இல்லனா நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்தது நமக்கு சப்ஜெக்ட்டா வரும்.
அடுத்தது the girl's sister drives the car. இதில் the girl's sister வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெடிகேட். the cow with spots, ஸ்பாட்ஸ்னா அந்த கவ்வை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அதாவது கவ் வந்து எப்படி இருக்குதுன்னா நிறைய ஸ்பாட்டாக வச்சு புள்ளியாக வச்சு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கவ் வந்து என்ன செஞ்சதுன்னா ஈட்ஸ் கிராஸ், புல் வந்து சாப்பிட்டது. இது வந்து ப்ரெடிகேட்டு, இதில் இது வந்து சப்ஜெக்ட். அடுத்தது த ரெட் டாய் பைக், அந்த டாயை அந்த பைக்கோட கலரோட சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து இதில் இது சப்ஜெக்டாக இருக்கும், இது ப்ரெடிகேட்டாக இருக்கும். இதில் ப்ராக்டிஸ்க்கு சம் கொடுத்துருக்குறேன். சர்க்கிள் த சப்ஜெக்ட் அண்ட் அண்டர்லைன் த ப்ரெடிகேட். அதாவது இதில் இந்த கொடுத்துருக்குற சென்டென்ஸில் சப்ஜெக்டை நம்ம என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும், ப்ரெடிகேட்டை அண்டர்லைன் பண்ணணும். இதில் சப்ஜெக்ட் என்ன வரும், த மூன், இதுதான் சப்ஜெக்ட். லுக்டு லைக் ஏ பால் ஆஃப் சீஸ், மூன் வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு சீஸ் பால் மாதிரி தெரியுது. The wooden cupboard is filled with my clothes. அப்போ the wooden cupboard அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் சப்ஜெக்டாக இருக்கும். அந்த wooden cupboard ஃபுல்லாக என்ன இருக்குது, கிளாத்ஸாக இருக்குது. அடுத்தது the cricket team, இதில் the cricket team அப்படிங்கிறது சப்ஜெக்ட், was welcomed by at the airport, இது வந்து ப்ரெடிகேட். இதில் என்ன கொஸ்டின் நம்மளுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா who was welcomed at the airport. இதில் வந்து what is filled with my clothes. இதில் what looked like a ball of cheese, எது வந்து நம்மளுக்கு சீஸ் மாதிரி தெரியுது, இன்னொன்று எந்த இதில் என்னோட கிளாத்ஸ் எல்லாம் ஃபில்லாக இருக்குது, யார் இந்த ஏர்போர்ட்டில் வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதில் எது சப்ஜெக்டோ அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடணும், எது ப்ரெடிகேட்டோ அதுக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். த டால் கிளாஸ் டீச்சர், இது வந்து சப்ஜெக்ட், ஹேஸ் லாங் அண்ட் பிளாக் ஹேர், இது ப்ரெடிகேட். த்ரூ த பால் ஃபார், இது ப்ரெடிகேட். த பிக் ரைனோ, இது சப்ஜெக்ட். லிவ்ட் இன் த பாண்ட், இது ப்ரெடிகேட். ஃப்ளூ ஆஃப் த ட்ரீ, இது ப்ரெடிகேட். இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் சப்ஜெக்டை சர்க்கிள் பண்ண சொன்னாங்க, இல்லைனா ப்ரெடிகேட் அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு சின்ன சென்டென்ஸ் மாதிரி பார்ட்ஸ், ஒரு சென்டென்ஸோட ஒரு பார்ட்ஸ் கொடுத்து அதில் சப்ஜெக்ட் எது சப்ஜெக்டாக இருக்கோ அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும், ப்ரெடிகேட்டாக இருக்கிறத பி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து இது வந்து என்ன இதுக்கு ஆன்சர், அப்போ இது சப்ஜெக்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு சப்ஜெக்ட், அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.